நாகேந்திரன் அவர்களே, இன்னைக்கு வந்து பிஜேபியில குஷ்பு இருக்காங்க, நமிதா இருக்காங்க, ஏகப்பட்ட நடிகைகள் இருக்காங்க, முன்னாள் நடிகைகள் இருந்திருக்காங்க. இப்ப வந்து நீங்க ஒட்டுமொத்த ஒரு நடிகைகள வந்து இன்னைக்கு வச்சு நீங்க இவங்கள்ட்ட விஜய் அவர்களை நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் நீங்க பேசுற மாரி. ஏன்னா, இன்னைக்கு நடிகைகள் அப்படின்றவங்க நம்மள சந்தோஷப்படுத்துறாங்க. இன்னைக்கு சினிமா படத்துல நடிக்கிறாங்க. ஆல்ரெடி விஜய் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு நட்பு வட்டாரம் அப்படின்னு இருக்கும். ஆனா, நீங்க இத வந்து கொச்சைப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா, இது வந்து உங்க கட்சியில இருக்கிறவங்களே உங்கள இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி நீங்க இப்படி பேச போச்சு? இப்ப நாகேந்திரன் இருக்காரு. இவர் வந்து ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காரு. இவர் குடும்பம் இருக்கு. அந்த மாரிலாம் இழுத்து வச்சு இன்னைக்கு வேறவங்க பேசுனாங்கன்னா, நீங்க சும்மா இருந்துருவீங்களா? இன்னைக்கு வந்து பொது வாழ்வுல இருக்கிற ஒரு நடிகைய பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வலிக்கலையா? இல்ல நடிகைலாம் என்ன சும்மா வந்து என்னமோ தெருவுல இருந்து பெத்து விட்டவங்க பேசுற மாரி நீங்க பேசியிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிற நடிகைகளே உங்கள மன்னிப்பாங்களா? இந்த மாரி நீங்க பேசும்போது எப்படி இன்னைக்கு தமிழகத்துல உங்களோட ஓட்டு வங்கி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் நீங்க நோட்டாவுக்கு கீழ போறதுன்றது உங்களுடைய பேச்சுக்கள் இருந்தே வந்து இன்னைக்கு தெரியுது. ஏன்னா, அந்த நடிகைகள வச்சு தான் இன்னைக்கு பிஜேபி கட்சின்றது தமிழகத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. அத நீங்க முடிச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. இனி வந்து இந்த மாரி பேச்சுக்களை நீங்க பொதுவெளியில தவிர்த்துக்கிறது கண்டிப்பா பிஜேபிக்கு நல்லது. வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் குறித்த கேள்விக்கு ஒரு தவறான பதில் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நேத்து நடந்த சேலம் பொதுக்கூட்டத்தில விஜய் அவர்கள் பேசினது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா நெறைய பேர் வந்து டிஎம்கேவ மட்டுமே எதிர்த்து பேசுறாரு. பிஜேபிய விஜய் அவர்கள் பேச மாட்டேன்றாரு. அப்படின்ற கேள்விலாம் கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு விஜய் அவர்களோட விளக்கம் வந்து நல்லா இருந்துச்சு. அத பத்தி வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது, முதல்ல விஜய வீட்லருந்து வெளியில வர சொல்லுங்க. நடிகை திரிஷாவோட ஒப்பிட்டு தவறான ஒரு பதிவ வந்து சொல்லியிருப்பாரு. இதனால அரசியல் பிரபலங்களா இருக்கட்டும், இல்ல அரசியல் விமர்சகரா இருக்கட்டும், கட்சி தலைவர்களா இருக்கட்டும், நெறைய பேர் அதுக்கு வந்து எதிர்மறையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பொது வெளியில இருக்கிற ஒரு நபர, அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர, ஒரு பொது வாழ்வுல இருக்கிற, அதாவது நடிகையா இருக்கிற ஒருத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுறது, இது சரியா வருமா? இது வந்து அரசியலுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கண்டனங்கள் இருந்துட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பிஜேபி சைட்ல இருந்தே தமிழிசையா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவர் சொன்னது தப்பு தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அல்டிமேட்டா ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளோட டிஎம்கே அமைச்சர் பார்த்தீங்கன்னா, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இதுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆட்டியிருக்காங்க. எப்படி ஒரு நடிகைய வச்சு இவர் வந்து ஒரு கட்சி தலைவர பேச போச்சு. இது வந்து பொது வாழ்வில இருக்கிற பெண்ண வந்து நீங்க குறிப்பிட்டு தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எனக்கு சின்ன அக்காட்ட ஒரு கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டிஎம்கே மேடையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு நாரவாய வச்சுக்கிட்டு டிவிக்கேல இருக்கிற பெண்களை பத்தி ஆபாசமா கேவலமா பதிவு பண்ணும்போது அக்கா கோமால இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க. அதைத்தான் நான் அக்காட்ட கேட்டிருக்கேன். அக்கா பதில் சொல்லுவாங்கன்னு நினைப்போம். ஏன்னா இன்னைக்கு திடீர்னு நயினார் நாகேந்திரன் இன்னொரு கட்சி தலைவரா இருக்காரு. இது வந்து அந்த இடத்துல அவங்க பதிவு போடணும், ட்விட்டர்ல போட்டுட்டா நம்மளை பத்தி 4 பேர் பேசுவாங்கன்னு நினைச்சு அக்கா அந்த மாதிரி ஒரு பதிவு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த பதிவை சொன்ன அக்கா அன்னைக்கு எங்க போனாங்க அப்படின்றது நம்மளோட கேள்வி. சரி, இது ஓரமா இருக்கட்டும், அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைப்போம். இப்ப நயினார் நாகேந்திரன் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை இப்படி செஞ்சுட்டாப்ல, எதுக்காக ஒரு கட்சி தலைவரை நடிகையோடு ஒப்பிட்டு பேசினாப்ல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொதுக்கூட்டம் பனையூரில் நடக்கும்போது விஜய் அவர்கள் வந்து நம்ம வேல்முருகன் பாடலுக்கு ஒரு டான்ஸ் ஆடியிருப்பார். அதாவது லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் ஆடினது தான் லாஸ்ட் ஒன் டான்ஸ்ன்னு எல்லாருமே வந்து இன்றைக்கி வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி திரையுலகை விட்டுட்டு விஜய் அவர்கள் வந்து 33 வருட வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கும்போது ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு வரும்போது எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் அதையும் மீறி அன்றைக்கி அவர் ஆடி இருக்கார் அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்படி தான் ஆடுவார், இவருக்கு ஆட மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் நயினார் நாகேந்திரன் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு வள்ளி கொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வில் நயினார் நாகேந்திரன் ஆடின ஆடல் அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நடந்ததையும் எடுத்து போட்டு பயங்கரமாக பங்கம் பண்ணிட்டாங்க. அதே தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க வந்து வைரலாக கிளம்பிட்டு இருக்கு, மீம்ஸாக போட்டுட்டு இருக்காங்க நயினார் நாகேந்திரனுக்கு. ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி அப்படின்னு இருக்கும்போது எதிர்வினைகள் பயங்கரமாக வருது. அதை பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க போகும்போது அதை தவிர்க்கிறார். ஒரு தடவை தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நகர்ந்து போயிருக்காரு. ரொம்பவே மண்டக்கணமாக போயிருக்காரு. சரி, இப்போ ஏன் இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஆல்ரெடி அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் லடாய் இருக்குது. நயினார் நாகேந்திரன் வந்து மாநில தலைவராக வந்தபோது செருப்பே போட மாட்டேன்னு சபதம் ஏற்றுட்டு இருந்த அண்ணாமலைக்கு செருப்பை வந்து பரிசளித்தார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து என்னோட அரசியல் பயணங்களில் இப்போ நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், ஏன்னா எங்களோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி
மாதிரி சின்ன பிள்ளை லீவ் லெட்டர் கொடுக்கும்ல அந்த மாதிரியா கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்காக வேற ஒருத்தர், அதாவது இந்த தேவ சகாயம்னா தேவநாயகம்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து பதவி நீக்கம் பண்ணி ஆர்எஸ்எஸ்ல மீண்டும் அவருக்கு பதவி கொடுத்து அவர் இருந்த அமைப்பு செயலாளர்ன்ற பதவியை வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு கொடுக்க போறதா பெரிய பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு முழுக்க முழுக்க பிஜேபியில் நம்ம அண்ணாமலையை பற்றி மட்டுமே அதிகமாக பேசியிருப்போம். நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு பிஜேபி தலைவர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம அண்ணாமலை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு இடத்த இவர் உடைக்கணும்னு யோசிக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு தன்னை பற்றி பேசணும், எதிர்மறையாவோ ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ நம்மளை வந்து இன்னைக்கு மக்கள் பேசணும். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு தொகுதியில் நிற்க போறாரு. இது வந்து அவரோட ஆதரவாளர்கள் நிற்கிறாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி சார்பா ஏடிஎம்கேல வந்து 40 சீட்டுக்கு மேலே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி பற்றி எதுவுமே பேசிட்டு இருக்கல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று நயினா நாகேந்திரன் பேசுனதுக்கு நம்ம சிடி நிர்மல்குமார் சரியான பதிலடி கொடுத்துருப்பாரு. நோட்டாவுக்கு கீழே வாங்கின தேசிய கட்சி யாருன்னு போய் தேடி பாருங்க, கூகுளில் இருக்கும் பதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் உண்மையும் கூட. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்க இன்னைக்கு பிஜேபி கட்சியை பேசணும் அப்படின்றதுக்காக தான் நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி வார்த்தைகளில் ஈடுபடுறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இதே மாதிரி வார்த்தைகளை சொல்லி மாட்டியிருப்பாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகையோட இடுப்பை கிள்ளி விளையாடுறவர், அதாவது இந்த குஷி படத்தை வந்து ஒப்பிட்டு அண்ணாமலை ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. அதே மாதிரி தான் நேற்று நயினா நாகேந்திரன் அவர்கள் செஞ்சதும். ஏன் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவாழ்வில் வந்த ஒரு கட்சி தலைவராக இருக்காரு, நடிகராக இருந்து அவரோட அரசியல் பயணங்களில் வந்து இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட ஏன் இவங்க திரைப்படத்தை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபி சைடில் ஏகப்பட்ட பேர் திரையிலேருந்து வந்தவங்க இருக்காங்க, இன்னும் நிறையா பக்கத்துலேருந்து வந்தவங்க இருக்காங்க. அவங்களோட பொதுக்கூட்டங்கள், குறிப்பாக நான் சொல்கிறது அந்த சங்கி கூட்டங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அவங்களோட ஆபாச லீலைகள்னு பார்த்தீங்கன்னா கேவலமாக யூடியூப்பில் கொட்டி கிடக்கு. அப்போல்லாம் பேசாத நம்ம நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு ஒரு நடிகையோட ஒரு கட்சி தலைவரை ஒப்பிட்டு நம்ம பேசுகிறோமே, இது பொதுவெளியில் பேசுகிறோமே, நம்மளுக்கான வந்து எதிர்வினைகள் நிறையா வருமே, இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் பேசினாரா? இல்லை கண்டிப்பாக பேசுவோம், பேசுனா என்ன பண்ணிடுவானுங்க, பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டாரா அப்படின்றது தெரில. ஆனால் அவர் இதுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிற அந்த அதிமுக கட்சியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்வினைகள் வந்துட்டு இருக்கு. இன்னும் அதே நேற்று நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, நேற்று விஜய் அவர்கள் வந்து சேலம் மீட்டிங்கில் எடப்பாடி அவர்களையும் பயங்கரமாக பேசியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சேலம் எடப்பாடி அவர்கள் தொகுதி அவரோட ஒரு பெரிய கோட்டை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேசினது வந்து அவருக்கும் கண்டிப்பாக டென்ஷன் ஆகத்தானே செய்யும். அப்படின்றனால பனையூர் பண்ணையார் அது இது அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக வந்து வலைப்பதிவுகள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில போட்டுட்டு இருக்காங்க. இதே எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி அப்படியே 2 மாதம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தன்னோட பொதுக்கூட்டத்தில் என்ன கொடி பறக்குதா அப்படின்லாம் பயங்கரமாக பேசியிருப்பாரு. இன்னைக்கு சுத்தமாக துளி கூட எங்களுக்கு பாசிசமும் வேணாம் பாயாசமும் வேணான்னு விஜய் அவர்கள் சொல்லி அவங்களோட கொள்கை அப்படின்றதுல நிலையா நிற்கவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எதிர்வினைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட தமிழிசை அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் சிபிஐலேருந்து தப்பிக்கணுமா, கரூர் சம்பவத்திலேருந்து தப்பிக்கணுமா, ஜனநாயகன் படம் உடனே ரிலீஸ் ஆகணுமா, நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கணுமா, தீய சக்தியை ஒழிக்கணுமா, உடனே வந்து பிஜேபிக்கில் சேர்ந்துக்கங்க, உங்களுக்காக எப்போவுமே கதவு திறந்தே இருக்கும்னு சொல்லிட்டு தமிழிசையும் நயினார் நாகேந்திரனும் இந்த மாதிரி ஒரு பயம்புறுத்தல் சம்பவம், அதாவது நீ வந்து சேரலைன்னா நான் உன்ட்ட சிபிஐயில் மாட்டி விடுவேன், உன் வீட்டுக்கு வருமான வரி அனுப்புவேன், இடி அனுப்புவேன், உன் படத்தை ஓட்ட விட மாட்டேன், இன்னைக்கு பொதுமக்களிடையே உன்னை நான் வந்து மானபங்கப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் செய்யக்கூடாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பிஜேபியில் இணைஞ்சுக்கங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு திமுகவை எதிர்த்து தீய சக்தியை வீட்டுக்கு ஓட விடுவோம் அப்படின்ற ஒரு கொள்கையில் இருக்காங்க நயினார் நாகேந்திரனும் தமிழிசையும். இதை ஏற்கனவே அவங்க வாயாலேயே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் இவங்களோட அரசியல் சாடல் அப்படின்றது நேர்முகமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான மட்டமான மலிவான அரசியல்ன்ற வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான எதிர்வினை நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது வந்து நம்மளுக்கான ஒரு கோபமாக இருக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா நான் வந்து இவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நம்ம செங்கோட்டையன் சொல்லியிருப்பாப்புல பார்த்தீங்களா, அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் கடந்து போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் தன்னை பற்றி பேசுகிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்காப்புல. அதனால் நம்ம அவரை பற்றி பேச வேண்டான்றனால அதை நான் விட்டுட்டேன். ஆனாலும் கூட கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு. தயவு செஞ்சு அவங்க பார்க்குறவங்க நம்மளோட சேனலில் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.